ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். டுடே என்ன ரெசிபி பார்க்குறோன்னா சத்தான வரகரிசி சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துக்கணும். அதே டம்ளர் பாதி அளவு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ரெண்டும் சேர்த்து 1.5 டம்ளர் நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சிடறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்து கறிவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம். கோல்டன் கலர் ஆனவுடனே மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறியெல்லாம் இதுக்குள்ளே சேர்க்கணும். நான் என்னென்ன காய்கறி போட்டுக்கிறேன்னா பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி போட்டிருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் போட்டுக்கலாம், மாங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வரகரிசியும் பருப்பும் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம 4 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம், கொஞ்சம் குழஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்ஜி பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா குக்கரில் 3 விசில் விட்டுறோம். 3 விசில் விட்டோடனே நல்லா எடுத்து சேவ் பண்ணி பார்த்தா வரகரிசி டேஸ்ட்டான வரகரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அப்பளம், ஊறுகாய் எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.